வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். அதேபோல தன்னுடைய ஆதரவாளர்கள் நான் பதவி குடுக்குறேன். இந்த பதவி தான் செல்லும். பொதுக்குழு மெஜாரிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால கட்சி தலைமை நம்மட்ட தான் இருக்கு. நான் தான் தலைவர். பாமகவோட தலைவர்ன்னு அன்புமணி அவர்கள் உரையடி அடிக்கிறார். அங்க ராமதாஸ் வந்து நான் தழுவித்த குரல்ல நான் வந்து 108 மாவட்ட செயலாளர்கள்ல 8 பேர் தான் வந்தாங்க. அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை. அதாவது தன்னுடைய தாயையே வந்து அடிக்க வந்தவர் அன்புமணி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கார். அதேபோல பாமக வந்து அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல. ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும்னு சௌமியாவும், அன்புமணியும் என் கால்ல விழாத குறையா கெஞ்சினாங்க. இல்லன்னா நான் செத்து போயிருவேன். நீங்க உயிரோட இருக்கும்போது எனக்கு நான் கொல்லி வைக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் கேட்டாரு. அதனால தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர வந்து பதவியில போட்டுட்டே இருக்காரு. செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பச்சையப்பன் அப்படிங்கிறவர நீக்கிட்டாரு. செங்கல்பட்டு மாவட்ட புதிய தலைவராக ஜோஷுவான்னு ஒருத்தர நியமிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் நீக்கிட்டாரு. அது இல்லாம செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் பச்சையப்பன நீக்கிட்டாரு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர நீக்கிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும், தனக்கு சாதகமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கணும். மத்தவங்கள பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகிறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். ராமதாஸ் அவர்கள் அத வயதாகி விட்டதனால், அந்த ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா, பெருசா நிர்வாகிகள் வந்து அவர் அழைத்த கூட்டத்துக்கு போகாதனால தான் ஒவ்வொருத்தரையா நீக்கிட்டே இருக்காரு. இப்ப குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தையே ஒரு மாரி கலகலக்க வச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள். பட் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வந்து தன்னுடைய கூட்டம் தொடர்ந்து அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து கூட்டத்த நடத்த போறார். நெறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு அவர் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, "பதவியை நீக்குவதை பற்றி நீங்கள் கவலையே படாதீர்கள். நான் இருக்கேன் உங்களுக்கு. ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அவர் நீக்கினால் அது செல்லாது" அப்படிங்கிறதையும் அவரு ஆணித்தரமா சொல்றாரு. அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சப்போ, அன்புமணி அவர்களுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டது மறைமுகமாக அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சௌமியா அவர்களும் சரி, அன்புமணி அவர்களுக்கும் பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தது. அந்த அழுத்தம் வந்து நான் வந்து செத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு அந்த பிரஷர் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது பாஜக அப்படி குடுத்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் தன் தந்தையிடம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. என்னுடைய பிணத்தின் மீது தான் நீங்க அடுத்த கூட்டணி பேசணும். பாஜகவோட கூட்டணி வைக்கலாம்னா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய தாயையே வந்து பாட்டில் எடுத்து அடிக்க போனாருங்க. அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. அது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அன்புமணி இல்லங்க. சௌமியா தான் கோவமா அவங்கள்ட்ட ஏதோ மாமியார் கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுல இருக்கிற உண்மை தெரியவில்லை. அதனால தான் அவங்க பண்ணையூருக்கு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப அங்க போறாங்க. தைலாபுரத்துக்கு போறாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அன்புமணி பக்கம் தான் இருக்காங்கங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து ராமதாஸ் கூப்பிட்டா போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப திமுக சொல்லி தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளம்பியிருக்கு. திமுகவை பொறுத்தவரைக்கும் ராமதாஸ் அவர்களை வழிநடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நாங்கள் பாமகவிற்கான கதவை அடைத்து விட்டோம். ஏன்னா, எங்களுக்கு ஏற்கனவே நாங்க இங்க ஹவுஸ்ஃபுல்ல இருக்கிறோம். நாங்க எப்படி குடுக்க முடியும்? யாரையும் கூட்டணி சேர்ப்பதற்காக ஐடியா இல்ல. ஏன்னா, அப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். முதலமைச்சரே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது பாமக கூட்டணிக்கு ஆசைப்படுவதாகவும், அதுக்கு வந்து திமுக வந்து இசைந்து கொடுத்து விட்டது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார் முதலமைச்சர். என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் பாமகவை திமுக கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டாரு. அப்போ அந்த கேட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப பாதிய பிரிச்சு இப்ப ராமதாஸ் மட்டும் திமுக கூட்டணியில சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து 5 சீட்டு கூட உதவாது. அதுதான் உண்மை. ஃபேக்ட் அதுதான். ஏன்னா அன்புமணி கையில தான் முக்கால்வாசி இருக்கு. இப்போ சீட்டு பேரத்தை பேசுவதற்கான அனைத்து தகுதியையும் இழந்து விட்டது பாமக. ஏன்னா இப்ப 2 பேரும் உடைஞ்சு கிடக்கிறதுனால அன்புமணி போய் திரும்பவும் எனக்கு 25 சீட் வேணும்னு கேட்டா குடுக்க மாட்டாங்க. 10 சீட் 5 சீட்டுன்னு தான் சொல்லப் போறாரு எடப்பாடி. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கு. இதுக்கு நடுவுல தாவேகாவோட பேசுறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. 2 பேரும் பனையூர்ல தானே இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன மாதிரியான தவறுகள் நடந்தது அப்படின்னா, பாஜக ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறது அன்புமணிக்கு. அதனால தான் அவர் வந்து பாஜக கூட்டணிய வச்சுட்டே தொங்கிட்டு இருக்காரு. இப்ப அமித்ஷா அவர்கள் வந்தபோது கூட, இவரு ராமதாஸ் அவர்கள் அந்த பதவிய விட்டு தூக்கிட்டாரு. யார? அன்புமணி. அதனால தான் அவர் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போக முடியல.
ஆனா பாமக வந்து எங்களோட தான் இருக்குன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுல இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அழுத்தம் காலையில 5 மணிக்கெல்லாம் போய் அங்க உட்கார்ந்து பேசி 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறாங்க அவங்க வீட்ல. சோ அத போய் சௌமியா வந்து நைட்டோட நைட்டா ரெடி பண்றாங்க. இது ராமதாஸ்க்கே காலைல தான் தெரியுங்கிறாரு. அவங்க வரப்போறது. அதான் சரி வேற வழியில வந்துட்டாங்க அப்படிங்கிறச்ச பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேலம் கூட்டத்துல எங்கேயோ இவர் வந்தப்போ, மோடி அவர்கள் வந்தப்போ அவர் போய் கலந்துக்கிட்டார் ராமதாஸ். 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய மகனுக்கு 35 வயதிலேயே அமைச்சர் பதவி வாங்கி குடுத்தேன். அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாரு. யார் வாஜ்பாய் காலத்துல வாங்கி குடுத்தாருன்னு நெனைக்கிறேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஆமா காங்கிரஸ் காலத்திலும் இருந்தாரு அவரு. அதாவது திமுக இருந்தப்போ அந்த 2014, 10ஓட சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம்லாம் ஒரே தோல்வி மயம் தான் இவருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது அதிமுகவோட திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால், தாயோடு உறவு கொள்வதற்கு சமம் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு. எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷம் முன்னாடி. ஆனா அடுத்த 6 மாசத்துல அதிமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாரு. அதுதான். அதாவது தான் சொல்லுகிற வார்த்தைக்கும், தன்னுடைய செயலுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் ராமதாஸ் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார் பழங்காலத்துல. அப்படிங்கிற மாரி இப்ப அன்புமணி அவர்கள் ஒரு பொதுக்குழு நடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பொதுக்குழுல வந்து கட்சி பொறுப்பில் இருப்பவர்களை யாரும் நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. என்னை தவிர அப்படின்னு சொல்லி ஒரேடி அடிச்சார். சோழிங்கநல்லூர்ல அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பதவிகள், பொறுப்புகளை பார்த்தவன் நான். அடிமட்ட தொண்டன்ல இருந்து வந்தேன். தலைவராக தேர்வான நாள் முதல் மன உளைச்சல் தான். நேற்று விடுதலை கிடைத்தது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேங்கிறாரு போல இருக்கு. கட்சியினால் யாரும் கவலைப்பட வேண்டாம். யாருடைய பதவியும் பறிக்கப்படாது. நான் அந்த பதவியை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவர் பக்கம் தான் உட்கார்ந்துருக்காங்க அந்த மீட்டிங்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் கட்சிய கைப்பற்றி விட்டார் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. நான் தலைவராக பொறுப்பேற்ற பின் என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் நேற்றிலிருந்து சுதந்திரமா ஆயிட்டேன். என்னுடைய மன உளைச்சலுக்கு நேற்று விடுதலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளவு கட்சிக்காரங்க அவர வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில மிக சந்தோஷமாக இருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். ஆனா ராமதாஸ் வந்து நான் வந்து அந்த 108 பேர கூப்பிட்டாரு இல்லையா? அப்ப 8 பேர் தான் போனாங்கல்ல. அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு பேட்டியில சொல்றாரு. நான் தழுக்க பேசுறாரு. அப்பயாவது கட்சிக்காரங்க நம்மள தேடி வருவாங்களா அப்படின்னு. ஜி.கே. மணி அவரு இன்னொரு 3, 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவுதான். அது மீதி எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாரும் அன்புமணி பக்கம் இருக்காங்க. சோ அதுதான் வந்து இவருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனை. இப்போ இந்த கட்சியை உடைத்தது யார்? உண்மையா யார்? அப்படிங்கிறது தெரியல. அன்புமணி நான் தான் கட்சி தலைவர். நான் தான் பொறுப்புகளை போட போறேன். இனிமேல் நான் போடுற பொறுப்பு தான் செல்லும்னு அப்படிங்கிறார். பொதுக்குழு மெஜாரிட்டியா இருந்தா அந்த அந்த கட்சி தான் வந்து உண்மையான கட்சி. பொதுக்குழு யார்கிட்ட இருக்குதுங்கிற பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. பட் அன்புமணி அவர்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி, மாவட்ட செயலாளர் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஏன் இந்த சேலம் மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, அவரையே கட்சிய விட்டு தூக்கிட்டாரு. மாவட்ட செயலாளரா இருந்தாரு. அவர் தூக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்புமணி கிட்ட போயிருவாரு. அவ்வளவுதானே சிம்பிள். ஸோ இப்படிதான் அங்க சில கலேபரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும், இனிமேல் வரப்போகின்ற இதுல வந்து அன்புமணிக்கு தலைமையின் கீழ் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் களச்சூழல் தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் பதிவிடுங்கள். நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம். தேங்க் யூ அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.